வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். வெலிங்டனில் காட்டெருமைகள் மோதியதால் பரபரப்பு. தோற்ற காட்டெருமை வாகனங்களை தாக்கியதால் பெரும் பரபரப்பு. பேரக் சாலையில் பொதுமக்கள் பதற்றம். வீடியோ வைரல். நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் அருகே இன்று காலை பேரக் சாலையில் காட்டில் இறந்து வந்த 2 காட்டெருமைகள் தங்களுக்குள் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சாலையின் மத்தியில் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விலங்குகளை பார்த்த பொதுமக்கள் பதற்றமடைந்தனர். வாகன ஓட்டிகள் வாகனங்களை நிறுத்த சிறிது நேரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வெலிங்டன் குன்னூர் வழித்தடத்தில் இன்று காலை 8:30 மணி அளவில் சாலையை கடக்க வந்த 2 ஆண் காட்டெருமைகள் திடீரென ஒன்றுக்கொன்று நோக்கி மோதிக்கொண்டன. மிக வேகமாக வந்து கொம்புகளால் தாக்கும் விதத்தில் சண்டை நடைபெற்றது. சுமார் 10 நிமிடங்களுக்கு மேலாக சாலையின் நடுவே அவை சண்டையிட்டு கனமாடின. இதனை பார்த்த ஒரு உண்மையான வனச்சண்டை காட்சியைப் போல இருந்தது. வாகன ஓட்டிகள் சாலையின் இருபுறமும் வண்டிகளை நிறுத்தி கொஞ்ச நேரம் காத்திருந்தனர் என்றார் அருகில் இருந்த ஒருவர். வெலிங்டனில் தோற்றக்கூடிய வாகனங்களை தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சண்டையில் தோற்ற காட்டெருமையின் ஆவேசம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வழக்கமான காட்டெருமை மோதலை விட இந்த நிகழ்வில் அங்கிருந்த வாகனங்களை நேரடியாக தாக்கியதாக பொதுமக்கள் கூறியுள்ளனர். தோற்ற காட்டெருமை ஆவேசமாக சாலையில் நின்றிருந்த வாகனங்களை தாக்கியது. இதில் 3 டூ-வீலர் மற்றும் ஒரு காரின் முன்பகுதிக்கு சிறிதளவு சேதம் ஏற்பட்டது. சுமார் 15 நிமிடங்களுக்கும் மேலாக சாலையின் நடுவே அந்த தோற்ற காட்டெருமை சீற்றத்துடன் நின்று அங்கும் இங்கும் நடக்க பொதுமக்கள் சிதறிச் சென்று தங்களை பாதுகாத்தனர். வனவிலங்குகள் வழுக்கும் மோதல்கள். இவ்வாறு தோற்ற காட்டெருமைகள் வாகனங்களை தாக்கும் சம்பவங்கள் தற்போதைய காலகட்டத்தில் அதிகரித்து வருகின்றன. இது இயற்கை ஒழுங்கில் ஏற்பட்ட குழப்பம். மழைக்காலத்தில் கூட்டமாக நடமாடும் விலங்குகள் பாதையை இழந்து சாலைகளுக்கு வருகின்றன. ஆனால் இந்த முறையில் வாகனங்களை தாக்குவது அபாயகரமான அறிகுறி என்று வனவிலங்கு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். வனப்பகுதியை ஒட்டிய சாலைகளில் மிகுந்த கவனத்துடன் பயணிக்க வேண்டும். விலங்குகள் எதிரே தெரிந்தால் வாகனத்தை நிறுத்தி அமைதியாக காத்திருக்க வேண்டும். ஒலி மூலம் விலங்குகளை அச்சுறுத்த வேண்டாம். விலங்குகளும் வாழும் உரிமையுள்ள உயிர்கள். அவற்றின் அமைதியையும் பாதையையும் மரியாதை செய்ய வேண்டியது நம் கடமை. இதுபோன்ற சம்பவங்கள் எப்போதும் நினைவூட்டுகின்றன. சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் பதற்றம். சம்பவத்தின் பொழுது சாலையில் இருந்த மக்கள், குறிப்பாக சுற்றுலா பயணிகள், வண்டியில் இருந்தே எங்கள் உள்ளங்கையை பிடித்துக் கொண்டோம், எப்போது எருமைகள் எங்கள் பக்கம் திரும்புமோ என்று பயமாக இருந்தது என்று தெரிவித்தனர். சிலர் இந்த காட்சியை மொபைலில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.